தங்களது திருப்தியையும் தங்களது நிலையையும் இன்னொருவரில் தான் எதிர்பார்ப்பார்கள். இன்னொருவர் தான் அவரை திருப்திப்படுத்த முடியும். இது முக்கியமான ஒரு அம்சம். இன்னொருவரை திருப்திப்படுத்த முடியுமாடா? நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டீங்க, நல்ல முறையில செஞ்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்றுட்டு போறீங்க. உங்களை ஒருத்தர் பாராட்டுறாரு, மாஷா அல்லாஹ் நீங்க சிறப்பா செஞ்சுக்கிறீங்கடா, அல்ஹம்துலில்லாஹ்டா, இது ஓகே. ஆனா இவர்கள் அப்படி மாட்டாங்க. ஒரு வேலையை செஞ்சுட்டு நமக்கு பாராட்டு வரலன்னு வைங்க, அவர்களுக்கு அவங்க செஞ்ச வேலையில திருப்தி இல்லாம போயிடும். அவர்கள் செய்த அந்த வேலையில் அவர்களுக்கே திருப்தி இல்லாம போயிடும். இது பெரிய பிரச்சனை. அவர்கள் நல்ல முறையில செஞ்ச ஒரு வேலைய அவர்களுக்கே திருப்தி இல்லாம போறது இருக்குதே, இது ஒரு ஆபத்து. ஏன்னா அவர்கள் இன்னொருவரை வச்சுதான் அந்த முடிவுக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. மத்தவன் பாராட்டணும், மத்தவன் நம்மகிட்ட அது நல்லது சொல்லணும், சொல்றதாலதான் நான் ஒரு இடத்தை என்ன செய்திருக்கிறேன், அடைந்திருக்கிறேன் தன்மை வரும். பாராட்டாது விட்டால் உங்களை குறையாக பார்ப்பார். இதை ஈகோட வெளிப்பாடு. அதாவது நீங்க பாராட்டாதது இயல்பா இருக்கும், நீங்க பாராட்டதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரா, இயல்பாக இல்ல, பாராட்ட விருப்பம் இல்லை. இந்த ஆளுக்கு இந்த ஆள் நம்மளை குறை காண்றாரு. இதான் அந்த நடுநிலையான ஒரு மனிதருக்கு அவருக்குள்ள பிரச்சனை. இவர் என்ன செய்வார்னா, இவருடைய எல்லா வேலைகளையும் அடுத்தவனுடைய பாராட்டுல வச்சிருப்பார். உதாரணமா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு, ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இவரால சும்மா போக முடியாது. என்ன சொன்னார் அவரு அப்படின்னு இன்னொருத்த கேட்க, அவர்கிட்ட கேட்கலாட்டியும் என்ன சொன்னாரு அவர் அப்படின்னு கேட்கறது. அவர் இப்ப விளங்கிரும், அவருக்கு என்ன விளங்கிரும், ஆஹா இவர் என்ன இந்த திருப்தியை எதிர்பார்க்கிறாரு. அவ என்ன செய்வா, நீங்க அவர் என்ன சொன்னார்னு யார்கிட்ட பாராட்ட கேட்டாலும் 90 விதமான ஆக்கள் உங்களை திருப்திப்படுத்த என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள். அவர் என்ன சொன்னாரு, அவர் மாஷா அல்லாஹ் ஆச்சரியமாயிட்டார், அற்புதமாகிட்டார், அவரால் முடியல, அப்படியா, அப்பதான் இவருக்கு நம்ம செஞ்ச வேலை நல்ல வேலை, சரியா தான் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி அப்பதான் இவருக்கு வரும். அந்த நேரம் தான் வரும். அதே நபர் இப்படி சொன்னாருங்களே பதில், இல்ல ஒன்னும் சொல்லல சும்மா போயிட்டாரு அப்படின்னு, இவருக்கும் பொறாமை. யாருக்கு, இவனும் ஒரு பொறாமையில இருக்கிறான் நம்ம செஞ்சதை பத்தி. அவர் இயல்பா தான் பதில் சொல்லிப்பாரு. இந்த பிரச்சனை நம்மகிட்ட இருக்கா, நம்ம பாத்துக்கிறோம். இது ஆபத்தான ஒரு நிலை. நம்ம செஞ்ச விஷயத்துடைய திருப்தி ஆட்ட பார்க்கணும், நம்மளோட அறிவுக்கு பார்க்கணும். நம்ம சரியா செஞ்சுக்கிறோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமா செஞ்சுக்கிறோம் என்று பார்த்துட்டா முடிஞ்சது. இதையே மற்றவர்களுடைய பாராட்ட வச்சுதான் இதுல திருப்தி. யாருமே பாராட்ட போனா அந்த நபர் இருக்கார் தானே சரியான சோதனைக்குள்ளாகுவார், உளவியல் பிரச்சனைக்குள்ளாகுவார். அவர் என்னடா, நான் செஞ்சதுல என்ன பிழை இருக்குது, ஏதாவது மாத்தி செய்யணுமோ, அப்படி செய்யணுமோ, இப்படி செய்யணுமோ என்ற நிலை. இந்த நிலையை பார்க்கலாம். நீங்க என்னன்னா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க, ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல கண்மா கொண்டோ ஒரு ஹார்ட் மார்க்கண்டோ போடலேன்னு வைங்க, நல்ல நெருக்கமானது, பொறாம பிடிச்சவன் இதை பாத்திக்கிறான், அது எதுவும் அவனுக்கு ஒரு போன் ஸ்டேட்டஸ் பாத்திக்கிறீங்க, எந்த ரிப்ளையும் காணல, என்ன பிரச்சனை இவருக்கு என்ன பிரச்சனைடா, இவருடைய நீங்க நினைக்க வேணா உங்களே ஒரு மட்டம் தட்டுறாரோ, உங்களை எதிர்பார்க்கிறாரு, அவருடைய வேலை சக்சஸா இல்லையான்னு உங்கள தான் வச்சுக்கிறாரு, உங்கள தான் வைத்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு அது விளங்கல. அவர் என்ன நினைப்பாரு தெரியுமா, என்ற வேலை யாரும் பாராட்டல அப்படின்னு அவர் நினைப்பாரு. ஆனா உண்மை என்னடா, உங்களோட வேலையுடைய பாராட்ட, அவருடைய வேலையுடைய பாராட்ட உங்கள தான் அவர் வச்சுக்கிறார். ஈகோவுடைய பலகீனத்தை பாத்தீங்க.